இன்னைக்கு பார்க்க போகிற மூவி ரிவ்யூ எந்த படம்னு பார்த்தீங்கன்னா ஜாலியோ ஜிம்கானா. பிரபுதேவா நடிப்பில் வெளிவந்த இந்த படம் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ பிரபுதேவா இந்த படத்தில் என்ன ஒரு ரோல் பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா டெட் பாடி ரோல் தான். ஸோ அதனால் ஒரு சின்ன கெட்டப் போட்டிருக்கேன். டெட் பாடி கெட்டப்பில் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குமாலாம் தெரில, சும்மா ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சக்தி சிதம்பரம் அவர்கள். மியூசிக் யார் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அஸ்வின் விநாயகமூர்த்தி அவர்கள் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் யார் யார் நடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா மெயின் ரோல் வந்து பிரபுதேவா அவர்கள், அதுக்கப்புறம் மடோனா செபாஸ்டியன் வந்து நடிச்சிருக்காங்க. அவங்க கூட 2 சிஸ்டர்ஸ் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில், அவங்களோட சிஸ்டராக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மடோனாவோட அம்மாவை பார்த்தீங்கன்னா அபிராமி அவர்கள் வந்து பண்ணியிருக்காங்க. இவங்க மட்டும் தான் படத்தில் இருக்காங்களாம். பார்த்தீங்கன்னா நிறைய காமெடி ஆக்டர்ஸ், ஜான் விஜய், அப்புறம் யோகி பாபு அண்ணன், அதுக்கப்புறம் கோதன் ராவ் அண்ணன், இந்த சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டாளம், காமெடி பட்டாளமே இந்த படத்தில் இறக்கியிருக்காங்க. இந்த படம் பேருக்கு ஏற்ற மாதிரி படம் இருந்ததா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இருந்தது. ஏன்னா படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா லாஜிக்கை பற்றி யோசிக்காதீங்க, லாஜிக்கே இல்லாமல் இந்த படம் பாருங்க உங்களுக்கு திருப்தி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்லேயே ஒன்லைன் சொன்னதுனால இந்த படத்தில் கிளியராக தெரிஞ்சிருக்கும் லாஜிக்கே இல்லாமல் தான் இருக்க போகுதுன்ட்டு. ஸோ அதனால் அந்த சஸ்பென்ஸ் போயிடுச்சு. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்டோரி என்னென்னா மொடோனா அப்புறம் அபிராமி இவங்க 2 சிஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இவங்க ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடை நடத்திட்டு வராங்க அவங்க தாத்தாவோட சேர்ந்து. ஸோ அந்த தாத்தாவோட சேர்ந்து நடத்துகிற கடை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடத்தில் வந்து அந்த இடத்துல வியாபாரம் ஆகலை சில காரணங்களால். அதுக்காக கந்து வட்டி வாங்கி வேற ஒரு இடத்துல கடை போடுறாங்க. அங்கே பிரம்மாண்டமாக கடையை போட்டு சூப்பராக நடத்திட்டு வராங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சியில் இருக்கிற இந்த படத்தோட வில்லன் வந்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பாடு ஆர்டர் பண்ணிடுறாரு, புக் பண்ணிவிட்டு அரசியல் கட்சிக்காரங்க தானே அப்புறம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்களால அட்வான்ஸ் கூட வாங்காமல் ஸ்டார்டிங்லேருந்து இவங்களுக்காக நிறைய சாப்பாடெலாம் செஞ்சு எல்லாமே ஒர்க்கை முடிக்கிறாங்க. ஒர்க்கை முடிச்சுட்டு அங்கே போய் வந்து அவங்கக்கிட்ட அமௌண்ட்டு கேட்டால் எல்லா படத்துலையும் வர அரசியல்வாதி என்ன பண்ணுவார்னா காசு கொடுக்க மாட்டார்ல, அந்த மாதிரி இந்த படத்துலையும் வந்து காசு கொடுக்கவே இல்லை. ஸோ அதனால் இவங்க வெக்ஸ் ஆகிட்டு அங்கேயே திட்டுறாங்க அரசியல்வாதியை. திட்டினவரை அவர் டென்ஷன் ஆகி ஆளுங்களை வச்சு அடிக்கிறாரு. அதில் ஹீரோயினோட தாத்தா என்ன ஆகுதுன்னா அடிப்படுத்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு. அவருக்கு அமௌண்ட் தேவைப்படுது, ஒரு 25 லட்சம் அமௌண்ட் தேவைப்படுது. அந்த டைமில் இவங்க அக்கௌண்ட்டுக்கு திடீர்னு ஒரு 25 லட்சம் வருது. எப்படா 25 லட்சம் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அரசியல்வாதி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து ஒருத்தரை கொலை பண்ணுறதுக்கு ஒருத்தர்கிட்ட அமௌண்ட் கொடுத்துருப்பாரு. அக்கௌண்ட் நம்பர் மாதிரி இவங்க ஹீரோயின் அக்கௌண்ட்டுக்கு வரும். யாரை கொலை பண்ணவர் பார்த்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா பிரபுதேவா தான். பிரபுதேவாவுக்கும் இவங்களுக்கு என்ன லிங்க்கு, அதுக்கப்புறம் இவங்க 3 பேர் எப்படி மெர்ஜா வராங்க பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிக்கும் பிரபுதேவாவுக்கும் ஆல்ரெடி ஒரு கிளாஷ் போயிட்டு இருக்கோம். ஏன்னா அவர் வந்து ஒரு லாயராக இருக்கார். அவர் வந்து பொதுநல வழக்கெல்லாம் போட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுறது அவரோட வேலையாக இருக்கும். அந்த டைமில் வந்து இவங்களுக்கு உள்ள கிளாஷ் ஆகிட்டு இருக்கும். இந்த கிளாஸில் வந்து இவரை கொலை பண்ணுறதுக்கு பிளானே பண்ணுறாரு வில்லன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து இவங்களுக்குள்ள கிளாஷ் இருக்குது தெரிஞ்சு இவங்கள போய் மீட் பண்ணால் இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. இந்த 25 லட்சத்தை கேட்டு அரசியல்வாதியோட ஆட்கள் வந்து இவங்களை மிரட்டிட்டு போவாங்க. அதனால் அவங்கள பார்க்க போனால் வந்து ஹோட்டலுக்கு போகிறாங்க. ஹோட்டலுக்கு போனால் பிரபுதேவா ஆல்ரெடி செத்து போயிருக்காரு. செத்து போன ஒருத்தரை வச்சு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அவ்வளோ பர்ஃபெக்டான காமெடியஸ் எல்லாம் போட்டு கவுண்டர் மேலே கவுண்டர் போட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் படம். 2 மணி நேரம் வந்து கலக்கப்போவது யாரு நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த பார்த்தோன்னா எப்படி ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் காமெடியாக தள்ளியிருப்பாங்க. கவுண்டர் மேலே கவுண்டர், அட்டாக் மேலே அட்டாக் போட்டுக்கிட்டே இருக்காங்க. 2 மணி நேரம் சிரிப்பாக இருக்குது தேட்டரில் பார்க்குறப்ப. ஆனால் தனியாக தேட்டரில் ஆளுங்க இல்லாமல் தனியாக போய் பார்த்தோன்னா இது அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குமான்னு பார்த்தா பெருசாக இருக்காது. பட் ஆனால் கூட்டத்தோடு பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் தாராளமாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த படம். ஜாலியோ ஜிம்கானா தரமான படம் தான், தாராளமாக போய் பார்க்கலாம். வீக்கெண்டில் ஒரு நல்ல மூவி தான். பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா பட்ஜெட்டை பற்றி அந்த டீட்டெயிலும் இந்த டீம் கொடுத்தா மாதிரி தெரில கூகுளில். அப்புறம் கலெக்ஷனும் பற்றி சர்ச் பண்ணேன் 2 நாள் கலெக்ஷன் பற்றி எதுவும் போடலை. ஏன்னா படம் வந்து 2 நாள் ஆகுது. அதுக்கப்புறம் தான் நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணலான்னு பார்த்தேன். பட் ஆனால் இதெல்லாம் வராதனால சரி இப்போதைக்கு பண்ணிடலான்ட்டு வீடியோ ரிவ்யூ பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பிரபுதேவா பற்றி சொல்லணும்னா இந்த படத்தில் வந்து டெட் பாடியாக நடிச்சிருக்காருன்னு சொல்கிறத விட டெட் பாடியாக வாழ்ந்திருக்காருன்னே சொல்லலாம். ஏன்னா படத்தில் இவங்களுக்கு இதான் கேரக்டர் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக நடிக்க முடியும், நடிக்கிறவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் அவர் டெட் பாடியாக ஆக்டிங் பண்ணோம். அதுவும் இல்லாமல் டெட் பாடியாகவே வாழ்ந்திருக்காரு. அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பிரபுதேவா பிடிச்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக அவர் எதிர்பார்க்கறது டான்ஸ் தான். ஸோ அந்த படத்தில் டான்ஸ் எதனா வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்துருந்தோம். பட் அந்த டைமில் தான் ஒரு ட்ரீம் சாங் வருது. ஹீரோயினுக்கு அந்த டபுள் மீனிங் சாங் வராமல் இருக்கும். டபுள் மீனிங்காக பார்க்குறவங்களுக்கு டபுள் மீனிங் சாங், சிங்கிளாக பார்க்குறவங்களுக்கு சிங்கிள் மீனிங்கில் பார்க்குறவங்க சிங்கிள் சாங் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் வந்து இந்த ஒரு சாங்கு ஸ்டார்டிங்கில் யாஷிகா கூட ஒரு சாங் வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் பெருசாக டான்ஸ் இருக்குமோ பார்த்தா பிரபுதேவோட டான்ஸ் வந்து இந்த படத்தில் ஒரு மிஸ்ஸிங்காகவே இருக்கும். பட் மியூசிக் இந்த படத்தில் ஓகேவாக இருக்கும். அதுக்கப்புறம் கதை சொல்கிறதுக்கு வந்து ஹீரோயின் வந்து பாவ மன்னிப்புக்காக யோகி பாபு கிட்ட போவார். ஏன்னா யோகி பாபு வந்து ஃபாதராக இதில் நடிச்சிருப்பார், சர்ச்சுக்கு ஃபாதராக. ஸோ அங்கே வந்து பாவ மன்னிப்புக்காகும் போது தான் கதை சொல்கிறாங்க. அந்த கதை ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் அப்படியே போயிட்டே இருக்குது. டெட் பாடியை வச்சு ஏன் பண்ணுறாங்க இந்த படத்தை, எதுக்கு பண்ணுறாங்கன்னு அதுக்கப்புறம் போக தெரிஞ்சுது. கடைசியில் பார்த்தா அமௌண்ட் வச்சுக்கு தான் இந்த டெட் பாடியை வச்சு பிளான் பண்ணுறாங்க.
டெட் பாடியை யூஸ் பண்ணி அமௌண்ட் எடுக்கணும் அப்படின்றத இவங்க ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு கிரியேட் தள்ளப்படுறாங்க. ஸோ அதை அவங்க பக்காவாக பயன்படுத்துனாங்களா இல்லையா, கடைசியில் இந்த அமௌண்ட் எங்கே போச்சு, யாருக்கு போச்சு, எப்படி போச்சு அப்படின்றத ஒரு சூப்பரான கதையை கொண்டு கிளைமேக்ஸில் முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக வில்லன்கள், மொத்த வில்லன்களும் சேர்ந்து கடைசியில் வர ஃபைட் சீனு, அதுவும் டெட் பாடினே தெரியாத அவங்கக்கிட்ட ஒரு ஃபைட் சீன் நடக்குது. அதை வச்சு பொம்மலாட்டம் விஷயம்லாம் சரி சேர்ந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. பயங்கரமாக சிரிப்பாக இருக்குங்க கிளைமேக்ஸ் எல்லாம் பார்த்தா. அதுக்கப்புறம் தான் தெரியுது பிரபுதேவா வந்து இந்த படத்துக்காக, அதாவது படத்தில் இப்படி நடினா நடிச்சிடலாம், ஆனால் எதுவுமே பேசக்கூடாது 2 மணி நேரம் படம் ஃபுல்லா அப்படின்னா எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா 2 மணி நேரம் சும்மா உட்காரணும், நம்மளால் உட்கார முடியுமா, உட்கார முடியாதுல்ல. ஆனால் 2 மணி நேரமும் படத்தில் ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் படத்தில் ஃபுல்லாகவே உட்காந்து கம்முனே இருக்காருங்க. பேச மாட்டார், சிரிக்க மாட்டார், அழுவ மாட்டார், எந்த நடக்க மாட்டார், எதுவுமே பண்ண மாட்டார். மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷம் சீன் தான் அவர் வந்து நேச்சுரலாக இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க, அந்த கோர்ட்டில் வந்து வாதாடுற மாதிரி. ஸோ மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. அந்த சாங் கூட வந்து படம் பார்க்குறவங்களும் சோர்ந்து போயிடக்கூடாதுன்றதுக்காக ட்ரீம் சாங் மாதிரி ஒன்று போட்டு அந்த இடத்துல போட்டிருக்காங்க. மற்றபடி பெருசாக வேறு ஒன்றும் இல்லை. நெகட்டிவாக பார்த்தீங்கன்னா லாஜிக் இல்லை இந்த படத்தில் அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா ஒரு டெட் பாடியை வச்சு 2 மணி நேரம் படத்தை மூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது மட்டும் இல்லை, இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து லாஜிக் எதிர்பார்த்து இந்த படம் பார்க்க வேணாம் அவங்களே சொன்னதுனால நம்ம அதை பற்றி நெகட்டிவாக சொல்லவும் முடியாது, ரிவ்யூ அதை பற்றி எடுத்துகிட்டு போகவே முடியாத அளவுக்கு ஒரு ஸ்டார்டிங்லேயே ஒரு பாயிண்ட்டை கொடுத்துட்டாங்க. ஸோ ஜாலிலோ ஜிம்கானா தாராளமாக போய் தேட்டரில் போய் பார்க்கலாம். ஒர்த்தான படம், காமெடியாக இருக்குது. மேக்ஸிமம் நைட் ஷோ புக்கிங் பண்ணி போங்க. ஏன்னா நிறைய பேர் சாட்டர்டே சண்டேல நைட் ஷோ தான் அதிகமாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்கும். இன்னும் இந்த வீக்கெண்டை ஜாலியிலும் ஜிம்காவனோட என்ஜாய் பண்ணுங்கள். என்னோட ரேட்டிங் வந்து 5க்கு வந்து 4 மதிப்பெண் தருவேன். ஏன்னா பிரபுதேவோட டான்ஸ் வந்து நான் மிஸ் பண்ணேன். ஸோ அதுக்காக வந்து அந்த ஒரு பாயிண்ட்டை தூக்கிட்டேன். மற்றபடி கதையாக பார்த்தாலும் கிளைமேக்ஸில் எடுத்துகிட்டு போய் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ அந்த விஷயம் வந்து அந்த படத்துக்கு ஆப்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது இந்த படம். ஸோ வேறு எதுவும் நெகட்டிவாக இந்த படத்துக்கு எனக்கு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி அடுத்த ரிவ்யூவில் முடிஞ்சால் வேறு கெட்டப், அந்த படத்தோட கெட்டப் போட்டு ட்ரை பண்ணி ரிவ்யூ சொல்ல ட்ரை பண்ணுறேன். இந்த கெட்டப் பற்றி கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பார்க்குறவங்க யாராவது சொல்லுங்கள். ஏன்னா அடுத்து என்னோட இம்ப்ரூவ்மெண்ட் எதனா பண்ணணும்னா அதை நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ வெறும் ரிவ்யூ மட்டும் சொல்கிறதுல எதுவும் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ அந்த கெட்டப் போட்டு சொல்லும்போது அதை படத்தோட இணைஞ்சி சொல்கிற மாதிரி இருக்கும்னு தோணுச்சு. அதனால் அந்த கெட்டப் போட்டு சொல்கிறேன். ஸோ படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி அடுத்த ரிவ்யூவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களை விடைபெறுது உங்கள் மணிகான்.